சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி. ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாக இருக்குமே. எபிரேயருக்கு நிருபம் 10வது அதிகாரம் 31வது வசனம். கோராகு, தாத்தான், அபிராம் இவர்கள் மூவரும் இவர்களின் வம்சத்திற்கு தலைவர்களாக காணப்பட்டார்கள். மோசேக்கு விரோதமாக பொறாமை கொண்டு முறுமுறுத்தார்கள். அவர்கள் பெயருக்காகவும் பிரபலத்திற்காகவும் அதிகாரத்திற்காகவும் ஆசைப்பட்டார்கள். இதுவே அநேகரின் ஆசையாக எல்லா இடங்களிலும் இந்த நாளில் இருக்கிறது. சக மனிதரிடம் பெயரையும் பிரபலத்தையும் அதிகாரத்தையும் வாஞ்சிக்கிறார்கள். சமயம் கிடைக்கும்போது அவைகளை அடைய முயற்சி செய்கிறார்கள். இப்பேற்பட்ட நபர்களை சபைகளில் கூட நீங்கள் இப்போது காணலாம். சிலர் சபையில் மூப்பராக இருக்க வேண்டும் என விரும்புகிறார்கள். அப்படி ஆகவில்லை என்றால் வாய் சண்டை, கடினமான பார்வையில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அவைகள் கிடைக்க பெற்றால் மன நிறைவு அடைகிறதை நாம் பார்க்கின்றோம். இதுவே மனித சுபாவமாக இருக்கிறது. இதேபோல் மோசேயின் நாட்களிலும் நடந்தது. இந்த மூவரால் 250 பிரபலமானவர்களாகிய பிரபுக்கள் ஒன்றுபட்டார்கள். ஒருவேளை அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையில் மிகவும் தேர்ந்தவர்களாக இருந்திருக்கலாம். மோசே ஆரோனை காட்டிலும் கர்சனியாய் இருக்கிறார்கள் என்று நினைத்து அவர்கள் பக்கம் போயிருக்கலாம். இவர்கள் எல்லாரும் தேவ மனிதனாகிய மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழும்பினார்கள். விளைவு, பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதர்களையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. என்னாம்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 32வது வசனம். அவர்கள் பாவம் மிக பெரியதாக இருந்ததினால் உடனடியாக கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வெளிப்பட்டது. பொறாமையினால் தேவனுடைய வீட்டிற்கும் தங்களுடைய வாழ்விற்கும் கேடு வருகிறதை நாம் பார்க்கின்றோம். இவைகள் யாரோ ஒருவரின் பொறாமையினால் ஏற்படுகிறது. குடும்பத்தில் பதவி உயர்வின் போது, அலுவலகத்தில் ஒரு ஊழியர் அதிகமாக கர்த்தரால் பயன்படுத்தப்படும் போது சக ஊழியர்களால் பொறாமை ஏற்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். மற்றவர்கள் ஏன் இந்த சகோதரனுக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? என்னை காட்டிலும் எந்த விதத்தில் அவர் உயர்ந்தவர்? இப்படியாக பொறாமையினால் எதிராளி தீங்கை கொண்டு வருகிறான். பொறாமை ஒரு பெரிய பாவமாகும். கர்த்தர் கடுமையான தீர்ப்பை கொண்டு வருவார். முரட்டாட்டக்காரர்கள் மோசே, ஆரோன் எங்களை காட்டிலும் எந்த வகையில் உயர்ந்தவர்கள்? உங்களை மட்டும்தான் தெரிந்து கொண்டாரா? இவ்வளவு லட்ச ஜனங்களை நாங்களும் வழிநடத்துவோம் என சண்டையிட்டார்கள். ஒருவேளை மோசேயை காட்டிலும் இவர்கள் அதிகமாக தெரிந்து வைத்திருக்கலாம். இதுவே அநேகரின் சொற்களாக இந்த நாட்களில் இருக்கிறது. வேதத்தில் ரட்சிப்பை குறித்து தெளிவாய் பேசுவார்கள். ஆனால் ஏதேனும் ஒரு குறை அவர்களிடத்தில் காணப்படும். இதேபோல் எல்லா தேசங்களிலும், குறிப்பாக சபைகளில் பேருக்காக, பிரபலத்திற்காக, அதிகாரத்திற்காக எண்ணம் கொண்டிருக்கிறார்கள். கோராகும் அவன் குடும்பத்தாரும் கடுமையாக தண்டிக்கப்பட்டார்கள். நாமும் இந்த நாளில் எச்சரிக்கையாக இருப்போம்.